ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அங்கே பர்சனாலிட்டியில் மெயினாக ரிலீஃப் வரும். வியாதியிலிருந்து விடுதலை, கடனிலிருந்து விடுதலை, அல்லது கடனை தீர்க்கக்கூடிய ஒரு உபாயமானது கிடைச்சிடும். மென்டலி ரிலீஃப். இதுதான் துலா ராசிக்காரர்களுக்கும் துலா நட்சத்திரக்காரர்களுக்கும். சரி, இதில் கொஞ்சம் கூட நெகட்டிவே இல்லையா அப்படின்னாக்கா இருக்கிறது. நம்ம முடிவு எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக ராகு காலத்தை, பிறகு செவ்வாய்க்கிழமைகளை, சனிக்கிழமைகளை ஒதுக்கி விட வேண்டும். அதுல முக்கியமாக குழந்தை நிமித்தமான குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முடிவு எடுக்கும்போது உறவுகள்ல அப்பா என்கின்ற உறவின் மூலமாக நிறைய ஆதாயமானது கிடைக்கும். ஏனென்றால் முதல்ல 15 நாளைக்கு கொஞ்சம் பிரச்சனை மாதிரி இருக்கும், பட் ஆனா சரியா இருக்கும். கவர்மெண்ட் மூலமாக நல்ல லாபம். அதாவது சூரியன் அப்படிங்கிறது அரசாங்கத்தையும் குறிக்கிறது, தந்தையினுடைய அமைப்பையும் குறிக்கிறது, உங்களுடைய தலைமை ஸ்தானத்தையும் குறிக்கிறது. அதனால நீங்கள் தலைமை ஸ்தானமாக இருந்தால் ஒரு முடிவை முதல்ல 2 வாரத்துக்கு வாழ புரிஞ்சுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஐ பிலீவ். அதாவது ஒரு லவ் பண்ணினாலும் சரி, திருமண ஜாதகம் பார்த்தாலும் சரி, ஜாதகம் பார்க்குற பேர் வழின்னு சொல்லிட்டு சும்மா பொருத்தத்தை, நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு திருமணம் பண்ணினாலும் அதுவும் உதவாது. இதெல்லாம் மனிதனுடைய முயற்சி. அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்லையா? அதுக்கு இது கொஞ்சம் உதவு பண்ணுகிறது அப்படின்னா அதை முழுமையாக படித்தால் கண்டிப்பாக உதவும். அதனாலதான் திருமண பொருத்தம் பார்க்கறதுனாக்கா ஐ பிகம் வெரி சீரியஸ். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த துளாராசிக்காரர்களுக்கு வைரத்தை விட இப்ப தங்கம் வாங்குவதற்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. இதெல்லாம் சிறு சிறு இப்பெல்லாம் சேமிப்பு துறைன்னு இருக்கு இல்லையா? நீங்க 100 ரூபாய்க்கு கூட தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நீங்க இனிஷியேட். ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருபியோ வம்சருஷிபியோ மஹத்பியோ நமோ குருபியோ. सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய பூரண தீர்காயுளும் அந்த அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான குரு அதிச்சார பலன்களை பார்க்க இருக்கின்றோம். குருவாகப்பட்டவர் உங்களுடைய 9ஆம் இடமாகிய மீனத்திலிருந்து உங்களுடைய 10ஆம் இடமாகிய, அதாவது உபச்சயஸ்தானமாகிய கடகத்தில் உச்சம் பெற்று ஒரு 48 நாட்களுக்கு வருகிறார். அது 18 அக்டோபர் 2025 தொடங்கி 15 டிசம்பர் 2025 வரைக்குமாக 48 நாட்கள் இருக்கிறது. இந்த 48 நாட்கள்ல இவர் 24 நாட்கள் நேர்கதியாக விறுவிறுன்னு போகிறார். ஆனால் அதே நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார், புனர்வசு. அதாவது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் தான் இந்த அதிச்சாரமும் நிகழ்கிறது, அவருக்கு வக்கரமும் நிகழ்கிறது. 11 நவம்பர் வரைக்கும் அவர் கடகத்துக்குள்ளேயே இந்த புனர்வசு தன்னுடைய புனர்பூச நட்சத்திரத்திலே போயிட்டு மறுபடியும் வக்கரம் பெறுகிறார். அது ஒரு 24 நாட்களுக்கு பிறகு 5 டிசம்பர் அன்று வக்கரம் பெற்று அவர் மிதுனத்துக்கு வந்துட்டும் 96 நாட்கள், மறுபடியும் 3 மாதங்கள் கிட்டத்தட்ட வக்கரமாகத்தான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். இப்ப இதனுடைய பலன் இந்த நிலை இப்படி இருக்க, இதே நேரத்துல இவருடைய நட்சத்திரத்திலேயே ராகுவும் சனியும் இருக்கிறார்கள். சனியும் ராகுவும் கிட்டத்தட்ட ஒரே நட்சத்திரத்துல இருக்கிறார்கள், வேறு வேறு ராசி. ரைட்டா? இப்ப ராகு பூர்வ பாத்ரபதம் என்று சொல்லக்கூடிய பூரட்டாதியில் இருக்க, சனியும் பூரட்டாதியிலேயே இருக்கிறார். அப்போ இதுல ஒரு காம்பினேஷன் வந்துடுது. குரு தன்னுடைய நட்சத்திரத்துல, சனி குருவனுடைய நட்சத்திரத்துல, குருவனுடைய வீட்டுல இருந்து, அது உங்களுடைய 6ஆம் இடம். 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்துல குருவனுடைய நட்சத்திரத்துல குரு இருக்கிறார்.
ஆக்சுவலி இது வரைக்கும் வந்து குருவனுடைய பார்வையில இருந்த ராகு இப்ப குரு நகர்ந்த உடனே அந்த பார்வை வந்து குருவனுடைய பார்வை சனிக்கு போகிறது. இந்த மாதிரியாக இருக்கும் பொழுது குரு வந்து உச்சமாக போகிறார், 10ஆம் இடத்துல எல்லாமே வெற்றி குவிய போகிறது அப்படின்னு சொல்லி ஆஹா ஓஹோன்னு சொல்லி சொல்லாம மற்ற கிரகங்களையும் வைத்துக்கொண்டு, ஏனென்றால் உங்களுடைய லக்னாதிபதி 12ஆம் இடத்துல நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் அடைகிறார் புதனோட பரிவர்த்தனையினால. அதே நேரத்துல உங்களுடைய லக்னத்துல ராசியில வந்து துலாம்ல வந்து சூரியன் நீச்சமாக இருக்கிறார். 3ஆம் தேதிக்கு பிறகு அவர் நீச்ச பங்கம் அடைகிறார், உங்களுடைய லக்னாதிபதி உங்களுடைய ராசிக்கு வருகிறார். இது அத்தனையும் கணக்குல வச்சுக்கிட்டு தான் இப்ப பலனை பார்க்க இருக்கின்றோம். மெயினா வந்து குருவனுடைய அதிச்சாரத்தின் வாயிலாக மற்ற கிரகங்களுடைய விஷயங்களையும் நம்ம பார்த்து பண்ண போறோம். ஏனென்றால் வருஷ கிரகங்கள் வந்து அது ஒரு பலனை வந்து நிச்சயம் பண்ணக்கூடிய அளவுல ஒரு வீட்டுக்கு வந்துடுறது. அது குரு சனி ராகு கேத்து நம்ம சொல்றோம். இருந்தாலும் இந்த மாதிரியான அதிச்சாரம், வக்கரமாக போகுதல், வேறு வீடு மாறுதல், இது வந்து சீனையே மாற்றி விட்டுரும், ஆட்டத்தையே வந்து சம்டைம்ஸ் களைச்சி விட்டுடும், இல்லைன்னா புதிதாக நம்மளை வந்து உருவாக்கி விட்டுவிடும். ஆக இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது? அதிச்சார குரு பயிற்சி. இந்த பயிற்சியினுடைய பலன்களை 5 தலைப்புகளில் பார்க்கிறோம். அதாவது நான் எப்படி இருப்பேன், உடல் அளவிலும் மனதளவிலும் புத்தி அளவிலும் நான் எப்படி இருப்பேன், என்னுடைய இமேஜ் என்கிட்ட எப்படி இருக்கும், சொசைட்டியில் எப்படி இருக்கும், சொசைட்டி என்ன எப்படி பார்க்கும். 2வது தலைப்பு என்னுடைய உறவினர்களோட நான், உறவினர்கள் என்னுடன். 3வது தலைப்பு என்னுடைய தொழில் அல்லது என்னுடைய ஜாப், உள்ளூரா வெளியூரா வெளிநாடா, இங்க இல்லை திசையே தெரியாம சுத்தி திரிவனா, நிரந்தரமா, டெம்பரரியா, பர்மனண்டா. 4வது சம்பாதனை இருக்கா, சொத்துக்கள் ஏதாவது வாங்க போறோமா, அல்லது இருக்கிற சொத்துக்களை ஏதாவது பண்ண வேண்டுமா, இல்லை சொத்துக்கள் விவகாரங்கள் எப்படி இருக்கும். 5வது படிப்பு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்டானது. படிப்பு தான் முதல்ல வைக்க வேண்டும். இருந்தாலும் வந்து நம்ம இந்த சீக்வன்ஸில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரிலாக்ஸ்டா முதல்ல தேவையானதெல்லாம் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி, இப்போ பலனுக்கு போயிட்டோம். 18ஆம் தேதி தொடங்கி குரு உங்களுடைய 10ஆம் இடமாக உபச்சயஸ்தானத்துக்கு வந்து 6க்குண்டானவன் 10ஆம் இடத்துக்கு போகிறார். இது ஒரு பெரிய கிஃப்ட். 6க்குண்டான குரு 10ஆம் இடத்துக்கு போய் 6ஆம் இடத்தையே பார்க்கிறார் அப்படின்னாக்கா உங்களுடைய பர்சனாலிட்டியில, அதாவது நீங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வியாதிகள் விளங்கும். முதல்ல வியாதிகள், அதாவது இனம் தெரியாத வியாதிகள் இனம் கண்டு கொள்ளப்பட்டு ஆரோக்கியத்தை நாம் சிகிச்சையின் மூலமாக ஆரோக்கியத்தை மீட்டு வருவோம். ஏற்கனவே வைத்தியமானது போய்கொண்டிருக்கிறதுனா அதிலிருந்து பூரண குணம் அடைவதும், கடனை தீர்ப்பதும், எதிரிகளிடமிருந்து விடுதலையும், ஒரு விரும்பத்தகாத ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுதலையுமாக ஆக உங்களுடைய பர்சனாலிட்டியில நிறைய ரிலீஃப் தென்படும். ஏதோ தலையில போட்டு அரிச்சு கொண்டே இருந்தது, ஒரு மாதிரி பக்கிங்னு சொல்லுவோம் இல்லையா, தலையில அப்படியே சம்மட்டி பாரி இந்த சுத்தியல்ல போட்டு அடிக்கிற மாதிரி இருந்த அதெல்லாம் நீங்கும். சரி, இது வந்து இந்த 48 நாட்களுக்கு மட்டும்தானா, மீண்டும் வந்து பழைய சோறுங்கிற மாதிரி இது மறுபடியும் அதே விஷயம் தொடருமானா இல்லை. குரு வந்து வக்கரமாக அங்கேயும் தொடர்கிறார். 6க்குண்டானவன் வக்கரமாகுவது நல்லது. அதுவும் ஒரு வக்கரம் பெற்ற கிரகம் இந்த நட்சத்திரத்தில் இருப்பதுங்கிறதும் ஒரு விஷயம். அங்க பர்சனாலிட்டியில மெயினா ரிலீஃப் வரும், வியாதியிலிருந்து விடுதலை, கடனிலிருந்து விடுதலை, அல்லது கடனை தீர்க்கக்கூடிய ஒரு உபாயமானது கிடைச்சிடும். மென்டலி ரிலீஃப். இதுதான் துலா ராசிக்காரர்களுக்கும் துலா நட்சத்திரக்காரர்களுக்கும். சரி, இதுல கொஞ்சம் கூட நெகட்டிவே இல்லையா அப்படின்னாக்கா இருக்கிறது. நம்ம முடிவு எடுக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக ராகு காலத்தை, பிறகு செவ்வாய்க்கிழமைகளை, சனிக்கிழமைகளை ஒதுக்கி விட வேண்டும். அதுல முக்கியமாக குழந்தை நிமித்தமான குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முடிவு எடுக்கும் போது, அப்போ புத்தி சக்தி வந்து இதுல அவேரா இருக்கணும். அப்புறம் யாருடைய கைப்பிள்ளையாவோ இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் தலைமை பதவியில நம்ம இருந்தோம்னாக்கா ஒருத்தர் சொல்றாருன்னு சுடுதண்ணியை காலில் ஊத்துற மாதிரி வந்து ஏதாவது சொன்னோம்னா நம்மளும் அப்படியே பதன்னு இருக்கக்கூடாது. ரிலாக்ஸ்டா இருக்கணும். தியானம் அல்லது ரிலாக்ஸ் மெடிடேஷன் அல்லது வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறது, அப்பப்போ மென்டலி வந்து வி ஹாவ் டு பி கூல். இதுதான் பர்சனாலிட்டியில் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. ஏனென்றால் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு சுதானமாக, நிதானமாக, சூதானமாக இருக்கணும்னு சொல்றாங்களே, அதுதான் நிதானமாக இருக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்ம ஆராய்ச்சி பண்ணதா இருக்கும், அவ்வளவுதான். அது மட்டும்தான் முதல்ல. இது டிராபேக் கிடையாது, நம்மை நாம் உருவாக்கி கொள்வது. மற்றபடி நம்முடைய இமேஜ் வந்து நல்லபடியாக ஊர் மக்களும் கூட ஒரு இவரெல்லாம் வந்து என்னத்தை போய் சாதிக்க போகிறார் அப்படிங்கிற அந்த பார்வை போய்
அதாவது ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக உங்களுடைய வீட்டுக்கு, உங்களுடைய கம்பெனிக்கு, உங்களுடைய ஏன் நாட்டுக்கும் கூட ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக நீங்கள் தென்பட போகிறீர்கள். அதற்குண்டான விஷயங்களையும் நம்ம பண்ணுவோம். சும்மா தென்படுவது மட்டும் இல்லை, அதற்குண்டான விஷயங்களையும் பண்ணுவோம். இது ஒரு முதல் பலன். இரண்டாவது என்ன பலன் என்றால், நீங்கள் ஒரு ஹைலி பொட்டன்ஷியல் பர்சனாலிட்டியா மாறப்போகிறீர்கள். வாழ்க்கைக்கு துளாராசிக்காரர்களுக்கு சனி 6ஆம் இடத்துல இருப்பது ஒரு கிஃப்ட். ஆனால் விபரீத ராஜயோகமாக 8க்குண்டானவன் 12ஆம் இடத்துல இருந்து நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் ஆகி இருக்கிறார் இல்லையா? அதனால சின்ன ஒரு குழப்பம். யாருக்கு என்றால் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு. ஏனென்றால் அது 8க்குண்டானவன் இல்லையா? வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ஏதாவது டெபாசிட் பண்ணக்கூடிய அல்லது இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது நம்ம வைக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் குழப்பம் இல்லாகும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு காதல் விவகாரங்களில் பிரச்சனை வரும். அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முதல்ல நான் என்ன சொல்லிட்டேன், ஆரோக்கியத்துல விடுதலைன்னு சொன்னேன். ஆனால் ஜங்க் ஃபுட்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் நம்ம, கண்டிப்பாக. ஏன்னா சனியும் சுக்கிரனும் பார்த்துக்கிட்டா அது ஜங்க் ஃபுட். அதுல ஒரு ஒரு அர்ஜி இருக்கும், அதாவது ஒரு வெறி அப்படின்னு சொல்ற மாதிரி. சில பேருக்கு பிஸ்கட்டு பிடிக்கும், சில பேருக்கு கேக்கு பிடிக்கும், அதாவது காலம் கடந்த உணவு. இதெல்லாம் கேனடு ஃபுட்டு பிடிக்கும், டின்னில் அடைச்சி வச்ச ஃபுட்டு பிடிக்கும், இனிப்பு பதார்த்தங்கள் அதிகமாக சாப்பிட்றது. இதெல்லாம் இந்த துளாராசிக்காரர்கள் ஒதுக்க வேண்டும். அதிலும் துலாவில் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் ஒதுக்க வேண்டும். இந்த துளாராசியில சித்ரா, சுவாதி, விசாகா என்கின்ற 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இதுல சுவாதி நட்சத்திரக்காரர்கள் உணவில் நல்ல கண்ட்ரோலா இருக்கணும். அதே போன்று விசாகா நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே தான் நான் சொல்றது, உணவில் கட்டுப்பாடு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு மாதிரி பழைய ஃபுட்டு, அதுல ஆல்கஹாலும் அடக்கும். ஆல்கஹாலும் ஃபெர்மெண்டட் ஃபுட் தான், அதுவும் அடக்கும். அதனால அவர்கள் அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே ஸ்பைசியா வேணும், காரமா வேணும் அப்படிங்கிறது, அதுவும் அவாய்ட் பண்ணப்படணும். இதுதான் மெயினாக நான் சொல்லுவது. அடுத்தது என்ன, உறவுகள்ல அப்பா என்கின்ற உறவின் மூலமாக நிறைய ஆதாயமானது கிடைக்கும். ஏனென்றால் முதல்ல 15 நாளைக்கு கொஞ்சம் பிரச்சனை மாதிரி இருக்கும், பட் ஆனா சரியா இருக்கும். கவர்மெண்ட் மூலமாக நல்ல லாபம் உண்டு. அதாவது சூரியன் அப்படிங்கிறது அரசாங்கத்தையும் குறிக்கிறது, தந்தையினுடைய அமைப்பையும் குறிக்கிறது, உங்களுடைய தலைமை ஸ்தானத்தையும் குறிக்கிறது. அதனால நீங்கள் தலைமை ஸ்தானமாக இருந்தால் ஒரு முடிவை முதல்ல 2 வாரத்துக்கு நீங்க அவாய்ட் பண்ணிடுவோம். 3 நவம்பருக்கு அப்புறம் தாராளமா எடுத்துக்கலாம். ரைட்டா? இப்ப இந்த குரு பயிற்சியை நான் 24 பிரிச்சுட்டேன். முதல்ல 18ல இருந்து 11 வரைக்கும் அந்த 24 நாட்கள் ஒரு செக்டரா வச்சுக்கிட்டேன். அடுத்தது 24 நாட்கள் இன்னொரு செக்டர். ரைட்டா? அந்த முதல் செக்டர்ல தலைமை பதவியில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். ரைட்டா? அடுத்தது அம்மாவனுடைய உறவுல நிறைய மாற்றங்கள், நல்ல ஆரோக்கியம், அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். குழந்தைகள் என்கின்ற உறவுகள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். குழந்தைகள் வெளிநாடுகளில் படிக்கிறார்கள் அப்படின்னாக்கா கண்ணோட்டம் நம்ம கண்ணும் கருத்துமாக அவர்களை கண்காணிக்க வேண்டும். எப்படி கண்காணிக்க முடியும்னாக்கா, டெய்லி நீ பேசணும், நம்ம பேசணும். நீ பேசணும்டா அப்படின்னு சொல்லணும், நீ பேசணுமான்னு சொல்லி டெய்லி பேசணும். அவர்களை ஒரு தேவையில்லாத ஒரு இன்செக்யூர்டான ஒரு ஏரியாவுக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிடணும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா 5க்குண்டான சனி 6ஆம் இடத்துல குருவின் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் குரு இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்துட்டா இருந்தாலும் குருவினுடைய நட்சத்திரத்தில் தான் ராகு இருக்கிறார். அதனால சேஃப்டிக்கு கம்மி கிடையாது. ஆனா இவர்களாக வாலண்டியரா போனா அதுல ஏதாவது ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு, ஒரு விரும்பத்தகாத ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி வரும். அதுல போய் காதல் விவகாரங்களை மாட்டிக்க, பெண் குழந்தையாக இருந்தால் காதல் விவகாரங்கள்ல மாட்டிக்கிறது. அதனால பெண் குழந்தைகளோட, உங்களுடைய பெண் குழந்தைகளோட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். பிறகு கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவர்களுடைய தனிமையை போக்க வேண்டும். அப்போ உறவுகள்ல அம்மாவனுடைய உறவும் நல்லபடியாக இருக்கு, அப்பாவனுடைய உறவும் நல்லபடியா இருக்கு. குழந்தை செல்வங்கள் அப்படிங்கிறது தான். இன்ஃபேக்ட் குழந்தைகளுக்கு நாங்க முயற்சி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னாக்கா, இந்த குரு வக்கரம் பெற்ற பிறகு, அதாவது நவம்பர் 11ல இருந்து டிசம்பர் 5 வரைக்கும் குருவும் வக்கரமாகி அங்க ராகுவும் வக்கரமாக இருக்கும் பொழுது, ஏன்னா ராகு ஏற்கனவே வக்கர கிரகம் தானே, அப்படிங்கும்போது அந்த டியூரேஷன், அதாவது 2வது செக்மெண்ட்ல துளாராசி அன்பர்கள் குழந்தைக்கு முயலாமல் இருப்பது நல்லது. அந்த காலகட்டங்களில் குழந்தை யாருக்காவது பிறக்கிறது அப்படின்னாக்கா கண்டிப்பாக ராகு கேத்துகளுக்கு அவர்கள் பூஜை செய்ய வேண்டும்.
அதே போன்று தட்சிணாமூர்த்திக்கு அவர்கள் அபிஷேகத்திற்கு கொடுக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். 5ஆம் இடத்துல ராகு வந்து குருவனுடைய நட்சத்திரத்தை தான் உட்கார்ந்துருக்கிறார். அவர் வந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்கார். அப்படிங்கும்போது அதே நட்சத்திரம், சனியும் குருவனுடைய நட்சத்திரம், ராகுவும் குருவனுடைய நட்சத்திரம், குருவும் தன்னுடைய நட்சத்திரத்தை இருக்கிறதுனால இதுல அட்வான்டேஜும் உண்டு, டிஸ்அட்வான்டேஜும் உண்டு. 6க்கு உண்டானவன் அப்படிங்கிறதுனால சில அட்வான்டேஜ் உண்டு. 6க்கும் 3க்கும் உண்டானவன் அப்படிங்கும்போது வியாபார ரீதியா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும். அடுத்த டாபிக்ல சொல்றேன் நான். ஆனா உறவுகள் ரீதியாக சிலதெல்லாம் சிக்கல்வோம். அதுலேயும் குழந்தை உறவு அப்படிங்கிறது, காதல் என்கின்ற உறவு என்பது, பிறகு வந்து நட்பு என்கின்ற உறவு, இந்த 3 உறவுலையுமே கொஞ்சம் சிக்கல் உண்டு. அதே போல சகோதர உறவுக்குள்ள, மூத்த சகோதர உறவுக்குள்ள பிரிவு ஏற்படுவது, அல்லது அவர்கள் படிப்பு நிமித்தமாக வெளியூர் போவது, வெளி மாநிலங்கள் போவது. ஆனால் இளைய சகோதரத்தோட ஒரு மாதிரியான இணக்கம், இளைய சகோதரியோட ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு நெகிழ்ச்சியான அந்த ஒரு பாசமான ஒரு உறவு அப்படிங்கிறது தொடர்கிறது. அவர்களுக்காக நம்ம செலவும் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, உறவுகளை பார்த்துட்டோம். முக்கியமான உறவு என்ன? எதிரிகள். அவர்கள் வந்து இந்த நிறைய டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தவங்க, அது உறவுகள்லையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, சொந்த தொழிலாக இருந்தால் வியாபாரத்திலையும் போட்டியாளராக இருந்து கொண்டு, அல்லது நமக்கு கூடவே இருந்துட்டு வெளியில போய் நமக்கு குழி பறித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மாதிரி நபர்கள் ஆகட்டும், அல்லது வியாபாரத்துல எனிமையாகட்டும், சொந்த எனிமையாகட்டும், எல்லாமே டார்ச்சர் கொடுத்து கொண்டு இருந்த அத்தனை பேருமே இந்த 48 நாட்களுக்குள்ள உங்களால அவர்களுக்கு கிவ் பேக் பண்ண முடியும். அதாவது வந்து உங்களால அவங்களுக்கு தகுந்த பாடத்தை வந்து உணர்த்த முடியும். அதுக்காக வந்து நம்ம பழி வாங்கணும்னு போயிடக்கூடாது. குரு 10ஆம் இடத்துக்கு போகும்போது சனியை பார்க்கிறார். தன்னுடைய இடத்த, சொந்த இடத்த 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வலிமை ஆகிறது. அதனால கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் மாறும். அதிலும் குறிப்பாக ப்ராப்பர்ட்டி நிமித்தமாக, ஏன்னா இவர் 4க்கு உண்டானவர் இல்லையா, நிலபுலன்கள் நிமித்தமான கட்டட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு லீடு கிடைக்கும். அந்த லீடை விட்டுடவே கூடாது. அதனால துலா ராசி என்பவர்கள், முக்கியமாக சித்ரா நட்சத்திரக்காரர்கள், இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டீலிங் எல்லாமே வந்து கோர்ட்டு கேஸ்ல வந்து ஜெயிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அரசாங்கத்துல ஏதாவது கேஸ் இருக்கிறது அப்படின்னாலும் அதுல இருந்து வெளியில வந்துடலாம். அப்போ உறவுங்கும் போது இது இத்தனை உறவுலையுமே ஒரு தன்னை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. முக்கியமான உறவு நான் என்ன சொல்லல, திருமண உறவு. இந்த திருமண உறவுல முதல்ல, ஏன்னா சுக்கிரன் நீச்ச பங்கமாக இருந்தாலும் அதுல வந்து ஒரு திகட்டல்கள் இருக்கு. திருமண உறவுகள்ல மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியான சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தவறாக நினைக்க வேண்டாம். சுக்கிரன் வந்து இப்ப நீச்சமாக இருந்தாலும் பிறகு தன்னுடைய இடத்துக்கு வந்தாலுமே கொஞ்சம் அதுல சங்கடங்கள் இருக்கு திருமண உறவுக்கு. அதே போல காதல் விவகாரங்களுக்கும் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கின்றன. ஆனா நட்புங்கிற விஷயத்துல வந்து நட்பு வந்து நல்லபடியாகத்தான் தொடரும். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமண உறவுல புதிதாக திருமணம் ஆனவர்கள் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஒரு அமைதியாக ஒரு 13 நாட்கள் நம்ம கொஞ்சம் அமைதியாக, 15 நாட்கள் வச்சுக்கோங்களேன், 2 வாரங்கள் வந்து குரு அதிச்சாரம் ஆனாலும் கொஞ்சம் அமைதியாக, அவசரப்பட வேண்டாம். திருமணம் ஆன உடனே என்ன நான் புரிய வைக்கணும், உங்களை 2 பேரையும் நானும் உன்னையும், நீ எல்லாத்தையும் சொல்லு, நானும் சொல்றேன், என்ன கண் முன்னாடி வேலை இருக்கோ அதை பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்க்கை ஆரம்பிக்கணுங்கிறதுலாம் அது இதெல்லாம் வந்து இந்த காலத்தினுடைய ஒரு இமெச்சூரிட்டி. வாழ புரிஞ்சுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஐ பிலீவ், அதாவது ஒரு லவ் பண்ணினாலும் சரி, திருமண ஜாதகம் பார்த்தாலும் சரி, ஜாதகம் பார்க்குற பேர் வழின்னு சொல்லிட்டு சும்மா பொருத்தத்தை, நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு திருமணம் பண்ணினாலும் அதுவும் உதவாது. இதெல்லாம் மனிதனுடைய முயற்சி. அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்லையா, அதுக்கு இது கொஞ்சம் உதவு பண்ணுகிறது அப்படின்னா அதை முழுமையாக படித்தால் கண்டிப்பாக வரும். அதனாலதான் திருமண பொருத்தம் வந்து பார்க்கறதுனாக்கா ஐ பிகம் வெரி சீரியஸ். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு டைம் குறிக்கிறது, திருமணம் பார்க்கறது, இதுக்கெல்லாம் நான் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஒரு ஜாதகம் பார்க்கணும்னால நோ டைம் லிமிடேஷன்ஸ். அவர்களுக்கு ஆற அமர என்ன அவசரத்துல எங்க போறோம், ஜாதகம் பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை நிதானமா பார்க்கணும். அப்படிங்கும்போது திருமண உறவுக்கு ஜாதகம் பார்க்காமல் நீங்கள் திருமணத்துக்கு ஒத்துக்கிட வேண்டாம். லவ் பண்ணினா ஜாதகம் தெரியாது அப்படின்னாக்கா, லவ் பண்ணினா ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு யாரும் சொன்னா? 2 லவ்வர்ஸுமே வந்து சேர்ந்து நம்முடைய மனம் ஒன்றி விட்டது. அப்புறம் கிரகங்கள் ஏதாவது குறை இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு வழிகள் இருக்கின்றன. எதற்கப்புறம் இவ்வளவு பெரிய பெரிய கோயில்கள்லாம் கட்டப்பட்டு இருக்கின்றன. இதை வந்து தெரிஞ்சு அந்த கோயில்கள்ல பார்த்தேன்னாக்கா எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு பாருங்க, விஷ்ணு என்பவர் வந்து புதனுடைய காரகத்துவம், தட்சிணாமூர்த்தி வந்து குரு கிரகத்தினுடைய காரகத்துவம், சூரியனுக்கு வந்து சூரியனாரே காரகத்துவம். அப்படிங்கும்போது கோயில்ல என்ன, இந்த கிரகங்களுக்கு நிமித்தமான இதற்கு அதிதேவதைகளாகத்தானே சொல்லப்பட்டிருக்கு. அதனால திருமண விஷயத்துல தயங்காதீர்கள்.
இந்த விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். அடுத்தது பிசினஸ்க்கு வந்துடுறேன். அதாவது உங்களுடைய ஜாப், உத்தியோகம். ஜாபை பத்தி நம்ம லேட்டரானு பார்ப்போம். சொந்த தொழிலை பார்ப்போம். இப்ப சொந்த தொழில் நடத்துபவர்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருந்தன. அந்த சிக்கல்களை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொன்னா இது மிக இல்லை. ஆனால் நீங்கள் தினந்தோறும் ஓம் தம் தட்சிணாமூர்த்தையே நமகான்னு சொல்லணும். ஏன்னா தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு ஃபேவரபிளான கிரகம் கிடையாது. அது 9ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அங்கேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டாக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்த உடனே உங்களுக்கு ஃபேவரபிளா மாறி இருக்கிறார். பிசினஸ், சொந்த தொழில் செய்பவர்கள், சிறு தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்களும், பிறகு நீங்கள் எங்க இருக்கிறீர்களோ அங்க இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாம் வீழ்த்தி நீங்கள் மேலே வரக்கூடிய அளவுல குரு நல்ல வலிமையாகத்தான் இருக்கிறார். அப்படிங்கிறத சந்தேகம் கிடையாது. கொஞ்சம் கோர்ட்டு கேஸ் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவரபிளாகத்தான் வரப்போகிறது. ஆக சொந்த தொழில், அது எந்த தொழிலாக இருந்தாலும், முக்கியமாக நான் சொல்றது குருவனுடைய காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய தொழில். குருவனுடைய காரகத்துவம் அப்படின்னா என்ன? நீங்கள் ஒரு லாஜிஸ்டிக் வச்சு நடத்துறது, அல்லது நீங்கள் ஒரு கல்வி ஸ்தாபனம் வைத்து, அதாவது ஒரு எஜுகேஷனல் சென்டர் நடத்துறது, அதாவது ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க நடத்துறது, ஒரு ஆச்சாரியனாக இருக்கிறது, உங்களுடைய செல்ஃப் இதுல மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறது, பிறகு பெரிய பெரிய மிஷினரிஸை வச்சு மேனுஃபேக்சரர்ஸ், அது நீங்க சுக்கரனுடைய அமைப்புங்கிறதுனால அதுல கிளாத் மேனுஃபேக்சர் பண்றது, இதே சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய இன்ஜினியரிங் ஒரு காலேஜ் வச்சு நடத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு குருவனுடைய காரகத்துவம் எல்லாமே ஃபிளரிஷ் ஆகும். அதன் பிறகு சனியினுடைய காரகத்துவமும் நல்லா ஃபிளரிஷ் ஆகும். சுக்கரனுடைய காரகத்துவமும் கொஞ்சம் தடுமாறி மீண்டும் நல்லபடியா, முதல்ல 2 வாரம் கொஞ்சம் தடுமாறும், நீச்ச பங்கம் ஆனாலும் அவர் நீச்சமா இருக்கிறார் சுக்கரன். அதனால வெளியூர் வெளி மாநிலங்களில் இருப்பவர்களுக்கு அது நல்லது. ஆனா நான் இங்க இருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கேன், ஆனா எனக்கு வியாபாரம் சரியா ஓடலன்னா முதல்ல 2 வாரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனாலும் இந்த சுக்கரனுடைய அமைப்பு நீச்சமாகி நீச்ச பங்கமாவது, பிறகு தன்னுடைய ஓன ஸ்தானத்துக்கு வருகிறார், தன்னுடைய மூல திரிகோண ஸ்தானத்துக்கு வருகிறார், துலாவுக்கு வருகிறார். அப்படிங்கும் போது இது உங்களுக்கு ஃபேவரபிளே. சுக்கரனுடைய காரகத்துவம், சுக்கரனுடைய காரகத்துவம்னாக்கா மால்ஸ் வச்சு நடத்துறது, கிளாத் மெர்ச்சன்ட் பண்றது, கார்மெண்ட்ஸ், அதாவது துணி கடைகள் வைத்திருப்பது, முக்கியமாக உணவுகள்ல கலர்ஃபுல்லான உணவுகள் வைத்து, அல்லது ஜூஸ் கடை, இந்த மாதிரியான விஷயங்கள் வைத்து பண்ணுவது, பியூட்டி பார்லர் வச்சு நடத்து, அல்லது ஹேர் ட்ரெஸ்ஸிங், இது எல்லாமே அதுல செவ்வாயும் இருக்கிறதுனால சொல்ல ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவது, இத்தனைக்கும் பிறகு படிப்பு, அதுல பிளாஸ்டிக் சர்ஜனா இருக்கிறது, இவர்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அமைப்பு தான். சொந்தமாக தொழிலை ரன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. பிறகு ஜாபை பத்தி வரேன். ஜாப்ல நீங்கள் விரும்பிய இடத்திற்கு ப்ரமோஷனோ அல்லது வேலை மாற்றமோ கிடைக்கக்கூடிய அளவுல அந்த சூரியன் ஆகப்பட்டவர் செய்கிறார். ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். வண்டி வாகனங்களை நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனங்களில் ஜாக்கிரதையாக, 2 வீலர் ஓட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். பஸ்ல போகும்போது மூளையில போய் உட்காந்து கையை காலை நீட்டிட்டு இருக்க வேண்டாம், அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அப்ப கவர்மெண்ட்ல வேலை செய்பவர்களுக்கு விரும்பின விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சியும் ப்ரமோஷனும் கிடைக்கும். அவசரப்பட்டு நம்ம சட்டத்துக்கு புறம்பான செயல்களை, ஒரு லஞ்சம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணாம இருந்தாலே சரி, நீட்டாக இருக்கும். ஐடி விங்ல இருப்பவர்களுக்கு இந்த புதனுடைய அமைப்பு உங்களுக்கு ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு பிரேக் த்ரூ ப்ராஜெக்ட் கிடைக்கிறது. இது ரொம்ப முக்கியம். ப்ராஜெக்ட் கிடைக்கிறது பெரிய சர்க்கிளுக்குள்ள, அதாவது நம்ம கூகுள் இந்த மாதிரியான சர்க்கிளுக்குள்ள உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு ப்ரமோஷன் நான் சொல்ல மாட்டேன், ஒரு ப்ராஜெக்ட், நல்ல உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். பிறகு கம்யூனிகேஷன்ஸ் ஃபீல்டில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ராகு 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அது குருவனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருந்தாலுமே இது உங்களுடைய இந்த சனியினுடைய அமைப்பினால கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும். ஆனாலும் கீழே போக மாட்டேன். மீடியா துறையில் இருப்பவர்கள், நியூஸ் சேனல்ல இருந்தாலும் சரி, அல்லது தனியார் சேனல்ல நீங்க ஒர்க் பண்ணாலும் சரி, சேனல் ரன் பண்ணினாலும் சரி, அல்லது யூடியூப்ல அரசியல்ல நம்ம பேசினாலும் சரி, இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் அதாவது நம்ம எதிர்பார்த்த பலனை அனுபவிக்க முடியாது. அது மட்டும்தான். ஏன்னா ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, இருந்தாலும் அவர்களுக்கு டிராபேக் பெருசா கிடையாது. அதனால we can just go ahead, கொஞ்சம் முன்னேற்றம் இருந்து கொண்டுதான் இருக்கும். தொழில் நிமித்தமா நான் வெளிநாடு போக வேண்டும் அப்படின்னா தாராளமா இப்ப போயிட்டு வரலாம். எந்தெந்த நாடுகளுக்கு போகலாம் அப்படின்னா முஸ்லிம் கண்ட்ரிஸுக்கு தாராளமா போகலாம்.
உங்களுக்கு ஒரு லாபங்கள் கிடைக்கும். அரப்ஸுக்கு எல்லாத்துக்கும் போகலாம். பிறகு யூரோப் கண்ட்ரீஸுக்கு போகலாம். அதாவது ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இந்த மாதிரி போகலாம். அரப்ஸுக்கும் போகலாம், யூரோப்ஸுக்கும் போகலாம். ஆனால் நமக்கு யூஎஸ்க்கு நாம் போகணும் அப்படின்னாக்கா யூஎஸில் தான் கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது. அங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை ஜாப்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்மளால மறுக்க முடியாது. இந்த குரு அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால், வேலையை தக்க வைப்பார். வேலையை தக்க வைப்பார். அதில் கொஞ்சம் வக்கரம் பெற்ற பிறகு உங்களுக்கு அதில் ஒரு ஸ்திரத்தன்மை வரும். ப்ராஜெக்ட் கிடைச்சிடும். ஆனால் வேலையை விடணும்னு அவசியம் கிடையாது. பிறகு முக்கியமாக ஃபினான்ஸ் வைத்து நடத்துபவர்கள் கொஞ்சம் கேஷில் கொஞ்சம் டீல் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ராகு குருவனுடைய பார்வையில் இல்லை. அப்படிங்கும்போது அதில் ஏதாவது கணக்கு வழக்குகளில் பிரச்சனை வருவதற்கு சான்சஸ் உண்டு. பேங்க்ல ஒர்க் பண்ணுறவர்களும் கொஞ்சம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதாவது ஃபினான்ஷியல் செக்டரில் இருப்பவர்கள், பேங்க் செக்டரில் இருப்பவர்கள் தான் அவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரியல் எஸ்டேட் செய்பவர்கள், முக்கியமாக ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் ஒரு லிட்டிகேஷனோட இருந்த லேண்டை மறுபடியும் ரிவைவ் பண்ணி அதை மறுபடியும் கொண்டு விற்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அதே போல் ஏற்கனவே கட்டி வச்ச பில்டிங் ரொம்ப காலத்துக்கு அப்படியே தேங்கி நின்று அது வேறு கைக்கு மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஏலம் போகிற அளவுக்கு வந்ததெல்லாம் கூட திருப்பி எடுத்து விடலாம். வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னாக்கா குரு வக்கரம் பெறுவதற்கு முன்பு நம்ம வண்டி வாகனங்கள் வாங்கிடலாம். ரைட்டா? இப்போ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் பிஸ்னஸ், அதாவது கட்டட நிமித்தமான சிவில் விஷயங்கள், விளையாட்டுத்துறை விஷயங்கள் எல்லாத்துலேயுமே லாபங்கள் இருக்கு. ஆக இந்த குரு வியாபார ரீதியாக நிறைய ஒரு லாபத்தையும் ஜாப் ரீதியாகவும் நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அளவில் தான் இருக்கிறார். சரி, சொத்துக்கள் ஏதாவது வாங்குவோமா அப்படின்னாக்கா அசையாத சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பாக பிரிவினை உங்களுக்கு கிடைப்பது, அதாவது பாகம் உங்களுடைய பாகம் உங்களுக்கு அதாவது கொஞ்சம் ஃபைட் பண்ணி வாங்கணும், ஃபைட் பண்ணி வாங்க விடுவீர்கள். பிறகு உங்களை வஞ்சித்து அபகரிக்கப்பட்ட, உங்களிடமிருந்து பிடுங்கப்பட்ட சொத்துக்களை மீட்டு அடைவீர்கள். சரி, வேற ஏதாவது தங்கம், வெள்ளி இந்த மாதிரி எல்லாம் வாங்குவதற்கு ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் முயற்சி பண்ணி தங்கத்திற்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். குருவனுடைய அமைப்பு நன்றாக இருக்கிறதுனால தங்கமாக வாங்குவதற்கு முயற்சி பண்ணலாம். உங்களுடைய லோன் ஆனது அடைப்படும். அதனால நீங்க மீட்டு எடுக்கலாம். நீங்க தங்கம் அடகு வைத்திருந்தால் அதை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இதுல மெயினா இன்னொரு விஷயம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த ஷேர் பண்ணுபவர்களுக்கு திடீரென்று எதிர்பாராத விதமாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு அமௌண்ட் வருவதற்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்கு. அல்லது சேலரியில ஹைக் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா மணியை தங்கத்துல போட முடியும், மெட்டல்ஸ் வாங்க முடியும். இந்த துளாராசிக்காரர்களுக்கு வைரத்தை விட இப்ப தங்கம் வாங்குவதற்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. இதெல்லாம் சிறு சிறு இப்பெல்லாம் சேமிப்பு துறைன்னு இருக்கு இல்லையா, நீங்க 100 ரூபாய்க்கு கூட தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நீங்க இனிஷியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு சொத்து கண்டிப்பாக வேண்டும். அசையா சொத்துக்கள் மேக்சிமம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. வண்டி வாகனங்களுடைய வசதியும் இருக்கிறது. அடுத்தது படிப்பு துறையில் இருப்பவர்கள், பிஹெச்டி செய்பவர்கள், எம்எஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கு அத்தனை பேருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றம் இருக்கிறது. கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் பாதகம் கிடையாது. ஆனால் யூஜி பிஜி படிக்கிறவர்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு காலகட்டம். குரு வக்கரம் ஆனாலும் கூட உங்களுக்கு வேண்டிய அந்த லட்சியத்தை நீங்கள் அடைவீர்கள். மற்றும் இருக்கக்கூடிய, அதாவது ஹையர் செகண்டரியிலேருந்து நம்ம எடுத்துட்டோம்னாக்கா பிஜி, யூஜி, பிஜி வரைக்குமே நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. இதில் எந்த மாதிரியான படிப்பு நமக்கு உதவியை கொடுக்கும், ஒரு கிளிக் ஆகும் அப்படின்னாக்கா, மெடிக்கல் ஆகட்டும், இன்ஜினியரிங் ஆகட்டும், ஈவன் உங்களுக்கு பயோ கெமிஸ்ட்ரி ஆகட்டும், இது எல்லாமே முக்கியமாக ஹிஸ்டாரிக்கலாக ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி படித்தவர்களுக்கு இது ஒரு சரியான ஒரு காலகட்டம். இந்த குரு 10ஆம் இடத்துக்கு வர்றது. ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது 12ஆம் இடம் வாழ்க்கையினுடைய பிறப்பு இறப்பினுடைய ரகசியம். 10ஆம் இடம் வரலாற்றினுடைய ரகசியம். அதனால வரலாறு படிப்பவர்கள், அதாவது ஹிஸ்ட்ரி எடுத்தவர்கள் ஒரு புதிய மைல்கல்லை கொண்டு போகலாம். மேத்ஸ்ல கொடி கட்டி பறக்கணும். 12க்கு உண்டான லக்னத்துல இருக்கிறார் அப்படிங்கும்போது பரிவர்த்தனை ஆகுதுன்னா மேத்ஸ்ல ஒரு டக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் நல்ல ஒரு புத்தி சாதுரியமும் அதுல ஒரு அமைப்பும் கிடைக்கும். டீச்சராக, தலைவர்களாக, ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் நடத்துபவர்களாக, ஏன் ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருமே இது ஒரு ரெக்கக்னேஷன், ஒரு ஃபேமஸ் நேம் அண்ட் ஃபேம்
பேரும் புகழும் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. படிப்பு துறையில் முக்கியமாக தீசிஸ் சப்மிட் பண்ணும்போது நீங்கள் அன்னை காளியனுடைய உபாசனை மேற்கொள்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தவிர்த்து விடலாம். அதற்கு அந்த உபாசனையானது பயன்படும். ஆக துலா ராசியில் துலா லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குருவனுடைய அமைப்பு, அதாவது ஒரு ஒரு காயத்திற்கு மருந்தாக அமைந்து ஆரோக்கியத்தை மீட்டு எடுப்பதற்கு உதவுகிறது அப்படின்னு சொன்னா மிக இல்லை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.